ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு பார்ட் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டரில் ஃபஸ்ட்டு டயா பார்த்தீங்கன்னா 26, செகண்ட் டயா பார்த்தீங்கன்னா 30, இதுவும் 30 தான். தென் இந்த போர்ஷன் வந்து 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி. செக்ஷன் ஏவோட வியூ இது 30, ஸோ 30 டயா. இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கீவி, அது டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இது இந்த டயா பார்த்தீங்கன்னா நான் 18 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 8.5க்குள்ளே எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா இந்த டயா வந்து இந்த அடுத்த பாட்டை போய் இடிக்கும். தென் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டீட்டெயில் வியூ டிக்கு. இந்த போர்ஷன் வந்து நான் ஈஸியாக வந்து எப்படி போட்டிருக்கேன்னு நீங்கள் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறப்ப பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு சர்க்குலர் பேட்டர்ன் தான். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் லென்த்து 180. ஃபஸ்ட்டு வந்து 180 மைனஸ் 145, நெக்ஸ்ட் வந்து 145 மைனஸ் 95, தென் வந்து 95 மைனஸ் 40, தென் வந்து 40, டோட்டல் வந்து 180. இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்வெர்ட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் பிளேன், ரைட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிட்டு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சர்க்கிள் டயா பார்த்தீங்கன்னா 26 வரும் கரெக்டாக. 26 கொடுத்துக்கிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் 180 மைனஸ் 145, ஐ திங்க் 145. கிளிக் ஓகே. தென் அகைன் இந்த ஃபேஸ் எடுத்துக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிட்டு சேம் 30 டயா 30 ஓகே கொடுத்துங்க. தென் இப்போது எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு 145 மைனஸ் 95 நினைக்கிறேன், 90 ஆர் 95 கரெக்டாக தரல, செக் பண்ணிக்கிறேன். ஓகே 95 நினைக்கிறேன். ஓகே 90 தான். ஜஸ்ட் இப்போது சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இது வந்து 60, தென் 52க்கு ஒன்று, 52 வந்து ரெஃபரன்ஸுக்கு. ஸோ ஜஸ்ட் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஈஸி மெத்தடு. தென் நடுவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், அதை வச்சு தான் நம்ம டிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஒரு லைன் போட்டுட்டு அதை நான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இந்த இதிலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், போட்ட லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் ரேடியஸ் டயா டிஸ்டன்ஸ் வந்து 5. தென் இப்போது ரேடியஸ் 0.9 போடணும். ரேடியஸுக்கு மாற்றிங்க, ரைட் கிளிக் பண்ணி நவ் இப்போ 0.9 கொடுங்க. இப்போது நம்ம டேஞ்சன்ட் கொடுத்து கன்ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். இதுக்கும் டேஞ்சன்ட்டு, அப்புறம் இந்த லைனுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் டேஞ்சன்ட்டு. ட்ரிம் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் ஜூம் பண்ணிக்கிட்டு இதையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க, இதையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த லைனும் தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்டை ஜஸ்ட் மிரர் பண்ணிக்கலாம் ஆப்போசிட்டில். டோட்டல் 10, ஸோ மிரர் பண்ணுறப்ப 10 வந்து கரெக்டாக வந்துடும். மிரர் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்ளை டன். இப்போது பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இதை வந்து ஃபார்வேர்டில் பேட்டர்ன் பண்ணணும். ஏரோவை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபார்வேர்டு மொத்தம் 8, ஜஸ்ட்டு கிளிக் ஓகே. எகெயின் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு சேம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடுக்கு ஃபார்வேர்டு, ரைட் சைடுக்கு பேக்வேர்டு. தென் 8 கொடுத்துக்கோங்க, ஜஸ்ட்டு கிளிக் ஓகே. இப்போ வந்து எக்ஸஸாக உள்ளதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த பார்ட் வந்து ட்ரிம் பண்ணிட்டா கரெக்டாக முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்றாவும் ட்ரிம் பண்ணலாம், மொத்தமாக ட்ரிம் பண்ணலாம். கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒன்றாவும் ட்ரிம் பண்ணிக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதை வந்து ஒன்றா ட்ரிம் பண்ணிக்கிட்டு தென் அதுக்கப்புறம் அவுட்டர் சர்க்கிள் ட்ரிம் பண்ணணும். தென் அப்புறம் இடையில போகிற லைனை வந்து ட்ரிம் பண்ணணும்.
தென் ஓகே. இப்போ வந்து மேலே போகிறது ஐ மீன் சிஸ்டிக் போகிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். மொத்தம் 8 வரணும். இதையும் ட்ரிம் பண்ணிப்போம், இதையும் ட்ரிம் பண்ணிப்போம், இதையும் ட்ரிம் பண்ணிப்போம். உள்ளே போகிறது ஓகே. இது ஐயோ தேவை. கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். தென் இப்போ அகைன் ட்ரிம் எடுத்துக்கிட்டு இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், இதையும் ட்ரிம்மு, இதையும் ட்ரிம்மு, இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே கரெக்டு தான். ஜஸ்ட் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடுறேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. டைமென்ஷன் ஜஸ்ட்டு டிஃபைன் பண்ணால் போதும், அது ஃபுல்லி டிஃபைனிடும். ஓகே, இங்கே எது கட் பண்ணலையா, இதையும் ட்ரிம் பண்ணிடும். தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆட்டோ அப்ளை கொடுக்கலாம், இல்லைனா பிளாக் ஸ்கெட்ச் வந்துட்டாலே போதும். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 95 மைனஸ் 40 நினைக்கிறேன். 40 தான், 55. ஸோ 95 மைனஸ் 40. இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். சேம் வந்து 30 டயா. இது ரேடியஸில் இருக்கும், டயாவில் மாற்றிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம ரேடியஸில் போட்டோம், அந்த ரேடியஸ் 9. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டயாக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். டயாக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு 30 கொடுங்க. 30 செக் பண்ணிக்கிறேன், 30 தான். ஓகே ஓகே, ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடு. இது பார்த்தீங்கன்னா 40. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ வந்து ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறோம். 26 கரெக்டு. இது வந்து 30. ஓகே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒரு செக்கு தான். இப்போது ஃப்ரண்ட்டு தேவை, ஐ மீன் ரைட் சைடு தேவை. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட்டு. தென் டைமென்ஷன் 25 கொடுக்கணும், ஏன்னா 25 தான் கரெக்ட் ஆகும். பேரலல் த்ரோ பிளேனு ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது எந்த பிளேனை வச்சு க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த பிளேன் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் ஆயிரும். டாப் பிளேன் வச்சு தான் செலக்ட் பண்ணுறோம். ஸோ டாப் பிளேனு ப்ளஸ் அந்த பாயிண்ட்டு பிளேன் க்ரியேட் ஆகிட்டு. இப்போ வந்து இந்த டயா பார்த்தீங்கன்னா இது என்னோடய அசம்ஷன் தான். ஜஸ்ட் 8 தான் அதில் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ நான் 8 எடுத்துக்கிட்டேன். 8 தான், 8 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதை ஸ்லைஸ் கிராபிக்ஸ் கொடுங்க. ஸ்லைஸ் கிராபிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எந்த இடத்துல பிளேன் இருக்கோ அந்த இடத்துல ஸ்லைஸ் ஆகிக்கும். இன்னர் சைட் போடுறது தெரியாது. ஸோ அதனால் வந்து ஸ்லைஸ் கிராபிக்ஸ் கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக தெரியும். தென் இப்போது நம்ம வந்து இது டேஞ்சண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். சாரி, டேஞ்சண்ட்டாக லைன் போடணும், கன்வெர்ட்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் டேஞ்சண்ட் லைன். இது கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஜஸ்ட் ஒரு ஓகே, இங்கேருந்து ஐ மீன் இந்த லைனில் இருந்து சென்டர் டிஸ்டன்ஸ் குறிக்கணும். இது பார்த்திங்கன்னா 21. தென் இதுக்கப்புறம் டேஞ்சண்ட், ஆல்ரெடி டேஞ்சண்ட்லாம் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஆட்டோ அப்ளை டைமென்ஷன் கொடுத்துடலாம், ஃபுல்லி கன்ஸ்டைன் ஆகிறதுக்கு. பேரலல் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியான வழி தான் இன்வென்டரில். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூடு கட் பண்ணணும், ஃப்ளிப் பண்ணிக்கோங்க ரிவர்ஸ் டைரெக்ஷன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இதே பிளேனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னொரு ஸ்கெட்ச் போடணும் இதேமாரியே. பட் அது பார்த்திங்கன்னா 105 டிஸ்டன்ஸில் போடணும். சேம் இதையும் 8 எடுத்துக்கலாம், அல்லது 10 கூட எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக தான், தப்பு இல்லை. இது வந்து 8 எடுத்துக்கிறேன். சேம் இதை பார்த்தீங்கன்னா இதுவும் 8.
தென் ஜஸ்ட் ஒரு லைன், இதுவும் ஜஸ்ட் ஒரு டேஞ்சட் லைன். டேஞ்சட் லைன் தான், ஜஸ்ட்டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 30. அதே மாதிரி இந்த எண்டில் ஐ மீன் இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 105. 105.5 இல்லை 105. ஓகே, இப்போது ஜஸ்ட்டு பேரல் கொடுத்துக்கலாம். உள்ள ட்ரிம் பண்ணிடுவோம். ஜஸ்ட்டு ஆட்டோ டைமென்ஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, வெர்டிக்கல் கொடுத்துக்கலாம். பிகாஸ் வெர்டிக்கலாக இருந்தால் தான் 3Dயில் கரெக்டாக வரும். மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, இல்லைனா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே டைமென்ஷன் வச்சு பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கும். ஸோ டாலரன்ஸ் கொடுத்துக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸில். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதை வந்து ஆட்டோ அப்ளை டைமென்ஷன் கொடுத்துடலாம். தென் ஓகே, டைமென்ஷன் 105, 30 ஓகே கரெக்டு தான். இப்போது ஆட்டோ அப்ளை ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போது ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேம் எக்ஸ்ட்ரூடு கட்டு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் கிளிக் ஓகே. உங்களுக்கு அந்த இடம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஜஸ்ட்டு டயாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் டிஸ்டன்ஸ் வந்து அதுதான் கொடுத்தாகும். ஸோ 8 அல்லது 9 போடுறது பெட்ரு, இல்லைனா 8.5 போடுங்க. 0.5நால ஒன்றும் ஆயிடாது. டாலரன்ஸ் 0.5ங்கிறது அதிகம்தான். 0.2, 8.1, 8.2 அந்த மாதிரி கூட போட்டுங்க. இப்போ வந்து சாம்ஃபர் தான். இது பார்த்திங்கன்னா 0.5 தான் ஃபுல்லாக. அந்த தேர்ட் பார்ட் போட்டோம்ல அந்த பார்ட் ஃபுல்லாக 0.5 அப்ளை. சேம் இதுவும் பார்த்திங்கன்னா 0.5 அப்ளை. தென் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லுத்தும் கொடுக்கணும். நீங்கள் அந்த இன்னொரு கேப்லையும் கூட கொடுக்கலாம். மேபி உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைனா வேணாம். ஜஸ்ட்டு டயக்ராமில் எப்படி இருக்கோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதையும் சாம்ஃபர், தென் ஃபுல்லாக சாம்ஃபர் கொடுக்கணும். ஸோ டயக்ராம் வந்து 90% போட்டோம். சாம்ஃபரும் ஃபில்லட்டும் கொடுத்துட்டா 100% வந்து கம்ப்ளீட் ஆகிரும். தென் இந்த இதில் 0.5 அல்லது 1 நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். டைமென்ஷன் செக் பண்ணிக்கலாம். இந்த எஜும் 0.5. ஃபில்லட் வந்து ரேடியஸ் 2 வரும். இந்த எட்ஜ்லேயும் அப்ளை, தென் இந்த எட்ஜ்லேயும் அப்ளை கொடுத்துக்கோங்க. தென் இதுவும் அப்ளை கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஓகே, முடிஞ்சு விட்டது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் 1. ஸோ ஜஸ்ட்டு ரேடியஸ் 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா எடிட் ஆயிரும். எடிட் வந்து ஓகே, ரேடியஸ் 1. தென் சாம்ஃபரும் பார்த்திங்கன்னா 0.5 கிடையாது, அந்த இடத்துல 1 வரும். நான் டைமென்ஷன் பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். 1 சேம் சாம்ஃபர் 9ஐயும் 1க்கு மாற்றிக்கோங்க. சாரி 10. ஓகே 9 தானா? 9 தான். ஓகே 9 தான். ஜஸ்ட்டு கிளிக் ஓகே. தென் இதில் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இது வந்து ஒரு கியர் தான், கியர் மாடல். இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கரெக்டாக காரில் ஏதோ ஒரு மிஷினில் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன். ஜஸ்ட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணுங்கள். ஹார்னுடுன்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா கன் மெட்டல் கூட கொடுக்கலாம்.
சரி பார்த்தீங்கன்னா ரியலாக எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு ரெண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். நான் ரெண்டர் பண்ணல, ஜஸ்ட் அப்ளை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.